காட்டில் ஒரு சிறிய முயல் இருந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டுவுக்கு எப்போதும் வானத்தை பார்க்க ஆசை. ஒரு நாள் சிட்டு ஒரு சாகச பயணத்தை தொடங்கியது. ஒரு அழகான காலை நேரம். சிட்டு முயல் துள்ளி குதித்து புல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தது. சிட்டு தலையை உயர்த்தி பார்த்தது. வானத்தில் மேகங்கள் பஞ்சு மிட்டாய் போல மிதந்து கொண்டிருந்தன. அடடா, மேகங்கள் எவ்வளவு மென்மையாக இருக்கும்! அவற்றை ஒருமுறையாவது தொட்டு பார்க்க வேண்டும் என்று சிட்டு ஆசையாய் நினைத்தது. அப்போது அந்த வழியாக ஒரு பெரிய ஆந்தை மாமா பறந்து வந்தது. சிட்டு அவரை பார்த்து, ஆந்தை மாமா, நான் வானத்திற்கு போக வேண்டும், எனக்கு உதவுவீர்களா என்று கேட்டது. ஆந்தை மாமா சிரித்தார். சிட்டு, அது அவ்வளவு சுலபமில்லை, ஆனால் நீ முயற்சி செய்தால் முடியும். சிட்டு யோசித்தது. அது மலையை பார்த்தது. மேகங்கள் மலையின் உச்சிக்கு அருகில் இருக்கின்றன என்று முடிவு செய்தது. சிட்டு வேகமாக மலையேறத் தொடங்கியது. போகும் வழியில் ஒரு சுறுசுறுப்பான அணில் பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்தது. அணில் நண்பா, வா, இருவரும் சேர்ந்து மலையேறலாம், அங்கே நிறைய புதிய விஷயங்களை பார்க்கலாம் என்று சிட்டு உற்சாகமாக கூப்பிட்டது. அணில் தனது பழக்கூடைகளை வைத்துவிட்டு, சரி வா சிட்டு என்று சிட்டுவுடன் சேர்ந்து ஓடியது. இருவரும் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க மலையின் உச்சியை அடைந்தனர். உச்சியில் காற்று சிலுசிலுவென்று வீசியது. அங்கிருந்து பார்த்தால் காடு ஒரு பச்சை தரைவிரிப்பு போல தெரிந்தது. சிட்டுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு பெரிய வெள்ளை மேகம் மெதுவாக மலையின் உச்சியை தொட்டுச் சென்றது. சிட்டு தன் துள்ளும் கால்களை நீட்டி அந்த மேகத்தை தொட்டு பார்த்தது. சிட்டு, ஆஹா, இது பஞ்சு போல இல்லை, இது ரொம்பவும் ஈரமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதே, ஆனாலும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று சிட்டுவாசையை நினைத்தது. அணில் நண்பன், ஆமாம் சிட்டு, நாம் வானத்தை தொட முயற்சி செய்ததால் தான் இந்த அழகிய காட்சியை காண முடிந்தது. முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்று மகிழ்ச்சியாய் சொல்லியது. இருவரும் அங்கிருந்து கீழே